வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ஒன் பாட் ரெசிப்பியாக பண்ண போகிறோம். லஞ்ச் பாக்ஸுக்கு இதுக்கு கொடுத்துட்றதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரைஸ் வித் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது இதில். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக எடுத்துடுங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு நல்லாயிருக்கும். ஒரு சின்ன வேரியன்ட் தான் தக்காளி சாதத்தில். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் சூடான ஒன்று 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரியவும் பட்டை, கருவேப்பிலை, நறுக்குன இஞ்சி பொரியவும் 3 தக்காளி பழம், 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, தக்காளி கொஞ்சம் மசியட்டும். தக்காளி பாதி மசிஞ்சதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உரிச்ச பச்சை பட்டாணி, பட்டாணி போட்டதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி. ரொம்ப குயிக்காக பண்ணுற ஒரு ரெசிபி. தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு. இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கிற ஜீரக சம்பா அரிசி 1 கப். நீங்கள் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பொன்னி அரிசியில் கூட பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி. நறுக்குன மல்லித்தழை, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுடுங்க. ஃபைனலாக அவ்வளோதான், எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ குக்கர் மூடி 2 விசில். நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதுக்கு தொட்டுக்கிறக்குன்னு தனியாக ரொம்ப தேவைப்படாது. எல்லாமே காரம் புளிப்பு எல்லாமே இந்த சாதத்தில் இருக்குது. அதோட நம்ம பட்டாணி சேர்த்துருக்க நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. ஒரு ஆனியன் ரைத்தா அல்லது ஒரு எக்கு அல்லது ஒரு அப்பளம் மட்டுமே போதுமானது.